ஹாய் டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். என்ன, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்களேன். இது யாருடைய லைஃப்லையாவது நடந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? இது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சினாக்கி அதை கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும், சிலவங்க லைஃப்பில் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும், சிலவங்க பக்கத்தில் ரொமான்ஸ் கம்மியாக இருக்கும், சிலவங்களுக்குள்ளே சண்டை அதிகமாக இருக்கும், சில பேருக்குள்ளே ஸ்மூத்தாக போகும். லவ் ஒவ்வொருத்தங்கக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லவ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே பொதுவான வார்த்தை. என்ன, கரெக்ட் தானே? ஓகே, இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 17, சொல்லாத வார்த்தைகள். ஈவினிங் டைமில் அந்த பழைய டீ கடை பக்கம், சின்ன டீ கடை, மஞ்சள் லைட்டு தான். ரோடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால அதில் வரக்கூடிய சத்தம். ஃபஸ்ட்டு மீரா வந்துட்டாங்க. கையில் ஃபோன் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீனை பார்க்கல. மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்ன பேச போகிறோம்? சண்டையா? இல்லை இல்லை இல்லை, மனசு லேசாகுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே 1000 கேள்வி. அவங்க நெஞ்சு டக்கு டக்குன்னு துடிக்குது. அந்த துடிப்பு சத்தம் அவங்க காதுக்கே கேட்குது. அர்ஜுன் வந்தார். பைக் ஆஃப் பண்ணுற சத்தம். மீரா திரும்பி பார்த்தாங்க. அவன் இறங்கி நடந்து வர்றான். அந்த ஒரு நிமிஷம் அவளுக்கு ரொம்ப நீளமாக தோணுச்சு. நீ வெயிட் பண்ணிட்டியா அப்படின்னு அர்ஜுன் கேட்டார். இல்லை, இப்போந்தான் அப்படின்னு அவள் சிரிச்சுக்கிட்டு சொன்னான். அந்த சிரிப்பு அப்படியே அவனை சின்னதாக தளர வச்சுது. டீ வாங்குறாங்க. 2 பேப்பர் கப்பில் தான். ஒரே பெஞ்சில் உட்கார்றாங்க, சிறு இடைவெளியோட. இப்படி வெளியே சந்திக்கணும்னு நினச்சதே இல்லை அப்படின்னு மீரா சொன்னாங்க. நானும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னார். ஆனால் தவிர்க்க முடியலை மீரா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொன்னார். நான் உன்னை பார்க்காம ஒரு நாளுமே நல்லா சாதாரணமாக இருக்க முடியலை. அவள் கப்பை மெதுவாக கீழே வச்சா. நீ பேசாமல் இருந்த நாட்களில் நான் தப்பே பண்ணிட்டேனா அப்படின்னு கூட நினச்சேன் அப்படின்னு மீரா சொன்னான். உடனே அர்ஜுன் இல்லை இல்லை அப்படின்னாங்க. நீ வந்ததுக்கு என் மனசு தான் வழி மாறி போச்சு அப்படின்னாரு அர்ஜுன். காத்தடிச்சுது. மீரா சில்லுன்னு தோலை அப்படி கசக்குனாங்க. அர்ஜுன் கையை நீட்டினான். அப்புறவு நிறுத்திட்டாரு. ஒரு நிமிஷம் அமைதியோட, பரவாயில்லை அப்படின்னு மீரா மெதுவாக சொன்னான். அவன் கை அவள் தோலை மெதுவாக தொட்டுச்சு. அந்த டச் சத்தமே இல்லாமல் 2 இதயத்தையும் ஒரு குலுக்கு குலுக்கிச்சு பாருங்க. இதுதான் பயம் அப்படின்னா அர்ஜுன். உன்னை ஹர்ட் பண்ணிடுவேனோ அப்படிங்கிற மாதிரி. அந்த பயம் இருந்தால் போதும் அப்படின்னு மீரா சொன்னான். அதுவே கேரும். அவனை நேராக பார்த்தா. நம்ம 2 பேரும் இதை உணர்றோம்னா அது தப்பா அப்படின்னு மீரா கேட்டா. அவன் பதில் சொல்லலை. ஆனால் அவன் கண்ணு எல்லாத்தையும் சொல்லிச்சு. காதலில் கண்களில் பேசுகிறதே ஒரு தனி சுகம்னால. அவள் கை அவனுடைய கையை மெதுவாக பிடிச்சது. அவன் ஒரு நொடிக்கு மூச்சை நிறுத்தினான். இப்போ இதுவே போதும் அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். இதுக்கு மேலே நான் கண்ட்ரோலை இழந்துருவேன் அப்படின்னு அர்ஜுன் சொன்னதும் அவள் அப்படி வெக்கப்பட்டுட்டே ஒரு ஸ்மைல் பண்ணாங்க மீரா. சில காதல் அழுத்தமாக இல்லை, மெதுவாக பேச்சு வழக்கில் கை தொடுற இடத்துல பிறக்குது.
இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.